எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஒரு 4 நாளாக தான் 18வது பாசுரத்துலேருந்து தான் இந்த திருப்பாவை பாடுற அடியனுக்கு அந்த பாக்கியம் வாய்ச்சது. என்னோட நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லோருடைய விருப்பத்துக்கு இணங்க, இசை ரசிகர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க நான் தொடர்ந்து தினமும் இந்த பாசுரங்களை பாடிட்டு வரேன். இது எனக்கு இந்த ஆண்டோட அனுகிரகம் கிடைச்சதா நான் பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தேன்னாக்க பாசுரம் எண் 22 அது பாட போகிறேன். பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை கேட்குறதோட பலன் என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் மார்கழி மாதத்தோட சிறப்பு எனக்கு தெரியும். நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் போதுலேருந்தே எனக்கு மனசில் மார்கழி மாதம் அப்படின்னாக்கா எனக்கு இருக்கிற நினைவுகள் என்னென்னு கேட்டேன்னா, என்னோடய தாத்தா காவல்துறையில் இருந்தார். அப்போது அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறம், பணியிலேருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவருடைய காலங்களில் அவர் எப்போதுமே தினமுமே கார்த்தால பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்துருவார். அப்போ நான் கார்த்தால மார்கழி மாதத்தில் பார்க்குறச்ச அந்த கோவில்களுக்கு போயிட்டு, எங்கள் ஆற்று பக்கத்தில் புவனேஸ்வரி அம்மன் ஒரு கோவில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அவர் அந்த மார்கழி மாதத்தில் பகவானை வழிபட்டுட்டு அந்த பிரசாதத்தை வாங்கின்னு வருவார் ஆற்றுக்கு. மார்கழி மாத பிரசாதம் பார்த்தேன்னாக்கா மோஸ்ட்லி வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வாங்கிட்டு எங்கள் தாத்தா சைக்கிளில் அவ்வளோ தூரம் ஆற்றுக்கு தான் அந்த பிரசாதத்தை சாப்பிடுவார். ஸோ அதை நான் ரொம்ப பார்த்து ரசிப்பேன். கார்த்தால இவ்வளோ சமத்தா நல்லா ஸ்ரத்தையாக ஆச்சாரமாக குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதை இங்கே ஆற்றுக்கு சமையல் அறைக்குள்ளே அந்த பிரசாதத்தை எங்கள் தாத்தா சாப்பிட்ற அழகை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அதுதான் எனக்கு மார்கழி மாதம் அப்படிங்கிறச்சு ஃபஸ்ட்டு வர ஒரு நினைவு. அடுத்தது என்னன்னு பார்த்தேன்னாக்கா, இந்த சபரிமலைக்கு மாலை போடுவா இல்லையா, அதில் அந்த பஜனைக்கெலாம் நிறையா போயிருக்கோம். அப்போது கால வேளையில் ஆகத்தை சுற்றி பக்தர்கள் கூட்டம்லாம் வரும். அந்த ஒரு கும்பலாக வருவா மார்கழி மாதத்துக்கு பாடிண்டே, ஏதாவது பஜனைகள்லாம் பாடிண்டே வருவா. அதில் யாராவது மலைக்கு போயிட்டு வந்திருந்தா அப்படின்னாக்க அவள் எல்லாருக்கும் பிரசாதம் தருவா. இந்த நேந்திரம் பழத்தினால் ஆன சிப்ஸ் எல்லாம் தருவா பிரசாதம். ரொம்ப குஷியாக இருக்கும். அந்த பஜனை கோஷ்டியை நாங்கள் வலம் வருவோம். எங்கள் ஆற்றுலேருந்து வாசலுக்கு நாங்கள் அவளை சுற்றி பிரதட்சிணமாக வருவோம். அதுவே பகவானை பிரதட்சிணமாக வந்ததுக்கு சமங்கிற மாதிரி. அந்த மார்கழி மாதம்லாம் நமக்கு நினைவு வர்றது அந்த கால வேளை, அந்த நல்ல ஒரு இளம் பனி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழலாக இருக்கும். ஆற்றுல இருக்க பொம்மநாட்டிகள்லாம் கோலம் போடுவா. வாசல் அழகாக கோலம் போட்டு கலர் கோலம் போடுவா, மாக்கோலம் போடுவா, அழகழகாக காவி இடுவா. அப்புறம் அதில் இந்த பசு சாணத்தால் ஆன அழகாக ஒரு இதெல்லாம் பிடிச்சி வச்சு அதில் பூவெல்லாம் வைப்பா, பரங்கி பூ வைப்பா. இதெல்லாம் மார்கழி மாதத்தோட அழகான பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ வித் தட் ஆண்டாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்கவே வேணாம். என்னோடய ஜென்ம நட்சத்திரமும் பூர நட்சத்திரம் தான். அதனால் எனக்கும் ஆண்டாளுக்கும் நிறைய கோயின்சிடென்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் உண்டு. நான் ஆணிப்பூரம், அவங்க பிறந்தது அவதரித்தது ஆடிப்பூரம். ஸோ இந்த திருப்பாவையை பாடுறதுக்கான பாக்கியம் கிடைச்சது நான் ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யாருன்னு கேட்டேன்னாக்கா, சுதா மாதவன் மாமி தான். அவள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டான மாலா நரசிம்மன் மாமியோடைய ரிலேட்டிவ். இவள் யூடியூப்பில் அவளுக்கு போஸ்ட் ரெகுலராக போட்டுன்னு வரா. மனதின் புதையல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில். அதில் என்னை பாட சொல்லி சம்டைம்ஸ் அவள் கேட்டிருக்கா. போன வருஷம் நான் கத்தாருக்கு வந்த புதுசில் திருவெம்பாவை ஃபுல்லாகவே பாடி கொடுத்தேன், அவள் கேட்டாள். ஸோ அது எனக்கு அதுக்காகவே நான் மார்கழி மாதத்தில் தினமும் காத்தால எழுந்துக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருக்கும். ஸோ நான் அவளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா கேட்கவே வேண்டாம். ஏன்னா இந்த தடவை நான் 18வது பாசுரம் அவள் என்ன கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் போன தடவை கூட திருவெம்பாவை ஃபுல்லாக பாட சொன்னால், திருப்பாவை பாசுரம் ஒன்று கூட நம்மளை பாட சொல்லலையே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இது இருந்தது. சரி, அவளுக்கு நிறையா மனுஷாக இருக்கா போல இருக்குது பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன். இந்த தரம் என்ன காரணத்தினால அவள் அந்த 18வது பாசுரம் என்னை பாட சொல்லி கேட்டால் தெரியாது. நானும் ரொம்ப
என்னோடய ரெகுலர் அந்த சிங்கிங் ஆக்டிவிட்டியில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதுக்கு நடுவில் அவளுக்கு நான் லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் பாடி அமிச்சேன். ஆனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பாடி அனுப்ப முடிஞ்சது. அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு, கார்த்தால வேலையில் கேட்குறச்ச அப்படியே பெரிய பெரிய கர்நாடக சங்கீத ஜாம்பவான்கள்லாம் பாடின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுன்னு சொன்னபோது அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடுது. அந்தளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். இந்த காரியத்தை வந்து தினமும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எனக்கு ஒரு உந்துதல் வந்து அதுதான் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இங்கே தெரிவிச்சுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட், இதை வந்து கார்த்தால எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்குறேன், அது மூலிமா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் வருதுங்கிறத கேட்குறச்ச எனக்கு அது வந்து பகவானோட அனுகிரகமாக தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் ஸோ கிஃப்டட். வித் தட் நோட் நான் வந்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிடுறேன். பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அங்கண்மான்யால தரசர் அபிமான அங்கண்மான்யால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர்கீழே சங்கம் இரு பார்ப்போ வந்து தலை பெய்தோ சங்கம் இரு பார்ப்போ வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிரதே எம்மே விழியாவோ செங்கண் சிறுக சிரதே எம்மே விழியாவோ திங்களும் மாதி தீயனும் எழுந்தால் போல் திங்களும் மாதி தீயனும் எழுந்தால் போலங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேசாபம் இழிந்தேலோரும் பவ. ஸோ இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும்
உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே. விளக்கம்: இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல, எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லியிருக்கிறாளே. இந்த பாவையில் கோவிந்தா, விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை பட்டுவிடும். மிக்க நன்றி.